திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்குமே எங்களுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எல்லாமே நிறைவாகட்டும். இந்த வருடம் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களும் நீங்க கேட்டபடி அருள வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனையா இருக்கு. இந்த வருஷம் பார்த்துட்டீங்கன்னா 2 கிரக பயிற்சிகள் இருக்கு. ஒண்ணு குரு பயிற்சி. குரு பகவான் பார்த்துட்டீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜூன் மாசம் பயிற்சி ஆக போகிறார். அதே போல பார்த்துட்டீங்கன்னா ராகு கேதுக்களும் பயிற்சி. ஆனா டிசம்பர் மாசம் கடைசியில, இந்த வருடத்தினுடைய கடைசியில தான் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராகுவும் கேதுவும் பயிற்சி ஆக போறாங்க. அதுவும் ராகு பகவான் பார்த்துட்டீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் பார்த்துட்டீங்கன்னா சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பயிற்சியாக போறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல, அதாவது குரு பகவானும் கேது பகவானும் டிசம்பருக்கு மேல ஒன்னா சேர போறாங்க. நாம இந்த கிரக சேர்க்கைகள் முழுமையாக நம்ம பார்த்துட்டீங்கனாலே நம்ம வருட கிரகங்களை அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் அதிகமா நம்ம குருவை மட்டுமே நம்ம பார்த்து பலன்கள் எப்படி இருக்கும், இந்த வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் இப்போ நாம இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உண்டான இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே குரு அதிசாரமானாரு. மறுபடியும் மீண்டும் ராசிக்குள்ள வந்தாரு, கடகத்துக்கு போயிட்டு. இப்போ முழுமையாகவே பார்த்துட்டீங்கன்னா இந்த வருஷம் ஒரு 6 மாத காலங்கள் குரு உங்க ராசிக்குள்ளதான் இருக்க போகிறார். அதற்கு மேல பார்த்துட்டீங்கன்னா 6வது மாசத்துக்கு மேல ஜூனுக்கு மேல பார்த்துட்டீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்துக்கு குரு உச்சம் பெற்று வருகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இயல்பான குணமே அப்படிங்கிறது விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை, மற்றவர்களுக்காக பாசத்துக்காக ஏங்குறது, யாருக்கு எது செய்தாலும் அது முழுமையா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மிதுனத்துக்கு உண்டு. சோ தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல தனகாரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் வர்றார். இப்போ இதற்கு முன்னாடி ராசிக்குள்ள குரு இருக்கும் பொழுது நிறைய உழைப்பை போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க, புதிய புதிய முயற்சிகள் எல்லாமே செஞ்சிருப்பீங்க. அந்த உழைப்புக்குண்டான ஒரு நல்ல விஷயங்களோ, உழைப்புக்குண்டான ஒரு கிரெடிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வருடம் நிச்சயமா உண்டு. பண வரவு எப்படி இருக்கும்? அருமையா இருக்க போகுது. 6 மாசம் குரு ராசிக்குள்ள, குரு அப்படிங்கிறது ஒரு கௌரவ கிரகம், பெயர் புகழுக்கு அடிமையானதுன்னு அர்த்தம். அதே போல பாத்துட்டீங்கன்னா புகழுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, தன்னுடைய சொத்தை கூட புகழுக்காக இழப்பாங்க அப்படின்னா அது குரு தான். அப்ப என்ன ஆகுதுன்னா குரு ராசிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காரு. அப்ப ராசிக்குள்ளேயே குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே நீங்க இது போலதான் இருக்கணும், வேற வழியில. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அதற்காக இது வேணா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே குரு கொடுத்துருவார். அடுத்தது 2ஆம் இடத்துக்கு குரு வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக செகண்ட் ஹாஃபுக்கு மேல பணவரவெல்லாம் அருமையா இருக்க போகுது. குடும்பம் அமைஞ்சு வரப்போகுது. குருக்கு பார்வை உண்டு. ஏன்னா இந்த வருஷம் குரு மட்டும்தான் மாறுது. ராகு கேதுக்கள் டிசம்பர்லதான் மாற போறாரு. அப்ப குருவுக்கு பார்வை இருக்கும் இல்லையா? அவர் 6ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்க ஜாதகத்துக்கு 8ஆம் இடத்தை பாக்குறாரு, 10ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்ப இதெல்லாமே வெளிச்சம் பெறும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உடனுக்குடன் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது போல வரன்கள் எல்லாமே அமைஞ்சு வர்றதுக்கு அதீத வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான். மேக்சிமம் பாத்துட்டீங்கன்னா இந்த வருஷம் மிதுன ராசிக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் வருடமாக இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய பேச்சுக்கள், இதுல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நல்ல சக்சஸ். எங்க போய் பேசுறீங்க, என்ன பேசுனீங்கனாலும் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு நல்ல கிரெடிட் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டு, கம்பீரமான பேச்சு. பல பேரை உட்கார வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் கூட அங்க உங்க பேச்சுதான் செல்லுபடியாகும். அதே போல பாத்துட்டீங்கன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்கு. அப்போ 3ஆம் இடம் தான் கம்யூனிகேஷன் லெவல். அது டிசம்பர் வரைக்கும் அங்கதான் இருக்க போகுது. இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு கேது அங்கதான் இருக்க போறாரு. இப்போ கம்யூனிகேஷன் லெவல் எப்படி இருக்கும்? கொஞ்சம் தடைபட்டு நடக்கும். கொஞ்சம் புரிதல்கள், மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. நீங்க யாருக்கு என்னதான் ஓடி ஓடி உதவிகள் செய்தாலும் கூட கொஞ்சம் தடை தாமதங்கள் உண்டு. கூட பிறந்தவங்களோட நிலைகள் எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னா, இந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள், கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை அவர்கள் கிட்ட கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது நல்லது. கொஞ்சம் மனசுல பயம் வரும், பய உணர்வுகள் ஏற்படும், கொஞ்சம் தைரியங்கள் கொஞ்சம் குறையும்.
யாருக்காவது தைராய்டு ப்ராப்ளம், ஆசனவாய் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து முன்னாடியே செய்து கொள்வது என்பது நல்லது. காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட ENT ப்ராப்ளம் கண்டிப்பா வரும் மிதுனத்துக்கு. சோ அதெல்லாமே வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த வருஷம் இருக்கு. சோ அதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இந்த வருஷம்? மிதுனத்துக்கு ஆரோக்கியம் ஸ்தானம் எப்படி இருக்க போகுது? தாய் ஸ்தானம் எப்படி இருக்க போகுது? ஆரோக்கிய ஸ்தானம்ங்கிறது அருமையா இருக்க போகுது. அதுல எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. ஒரு 8 மாசங்கள் நல்ல ஆரோக்கியம் தான். ஒரு 12 மாசம், ஒரு 4 மாதங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமே தவிர, மற்றபடி ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிதுனத்துக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்கல அப்படிங்கறதா உண்மை. அதே போல உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தாய் உறவுகள் மூலமாகவும் நல்லா அதிகமான ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. தாய்க்கு அப்படிதான் இருக்கும். தாய் உறவுகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு இந்த வருஷம். குழந்தை பிறக்குமா? குழந்தை மழலை செல்வங்கள் எப்படி இருக்கும்? புதுசா ஏதாவது குழந்தை ஐடியா இருக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை எடுத்துக்கலான் இருக்கோம், தாராளமாக அதற்கெல்லாம் அமைப்பு சூப்பரா இருக்கு. மழலை செல்வம் விளையாடக்கூடிய ஒரு அமைப்பு உங்க ஜாதகத்துல இந்த வருடம் உண்டு. அதே போல பாத்துட்டீங்கன்னா குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்கும். அதெல்லாம் எந்த குறைவுகளும் இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல கூட கொஞ்சம் முன்ன பின்ன குடும்ப ஒற்றுமை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட குலதெய்வம், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா உண்டு. அடுத்தது கடன் இருக்கு. கடன் அடைச்சிடலாமா? நிறைய ஏன்னா மிதுனத்துக்கு வந்து கடன் இருந்துகிட்டே இருக்கும். மாத்தி 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 ஒரு கடன் வாங்கினா இன்னொரு கடன், ஒரு கடன் வாங்கினா இன்னொரு கடன் அப்படின்னு அந்த நிம்மதியே இருக்காது மிதுனத்துக்கு. கடனை பத்தின ஒரு விஷயமோ அல்லது நோயை பத்தின ஒரு விஷயமோ, ஒரு வேலை சார்ந்த விஷயமோ, ஏதோ ஒண்ணு அவங்க மனசு அழுத்திக்கிட்டே இருக்கும் மிதுனத்துக்கு. லைஃப் ஃபுல்லா அது வந்து ஒரு கர்மா கணக்கு அவங்களுக்கு. இந்த பிறப்பே வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க கர்ம கணக்கு இருக்கும். அப்ப கடன் இந்த வருஷம்ல அடையறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்குமா? குரு பார்வை இருக்கு. அதனால மேக்சிமம் கடன் அடைச்சிருவீங்க. எப்படி பணம் ரோல் ஆயிரும் உங்களுக்கு? ஏன்னா 2ஆம் இடத்துலயே குரு இருக்கார். 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால வந்து 6ஆம் இடம் தான் கடன். கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நோய் உடம்புல தெரியாத மர்ம நோய்கள் இருக்குது அப்படின்னாலும் கூட எதுவுமே நம்ம உடம்புல இருக்கிறது தெரியல, நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே நடக்குது, ஒரு மறையுது ஒரு விஷயம், நம்ம கண்ணுக்கு அது புலப்பட மாட்டேங்குது அப்படின்னு அதெல்லாமே 8ஆம் இடம் தான். அப்ப அந்த இடத்துக்கு குரு பாக்குது. அப்போ குரு பார்க்கக்கூடிய இடம் வெளிச்சம்னு சொல்றோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயத்தெல்லாம் காட்டி கொடுக்க போகிறார். எப்படி குருத்தன்மை அப்படிங்கிறது வளரப்போகுது. அப்போ முழுக்க 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 பாத்துட்டீங்கன்னா அந்த மறைந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு தெரிய போகுது. உடம்புல இருக்கக்கூடிய மறைந்த நோய் எல்லாமே வெளியே வரப்போகுது. மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுக்க 6ஆம் இடம் தான், 8ஆம் இடம் தான். அப்ப அந்த இடத்தையும் குரு பாக்குது. நோய் ஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால நிச்சயமாக நோய்கள் எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா தெரியும். ஆனாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. வேலை எப்படி இருக்கும்? வேலை கண்டிப்பா கிடைக்கும். வேலையில இந்த பிரச்சனைகள் விலக போகுது. தொழில உங்களை போட்டு ரொம்ப டிப்ரெஷன் பண்ணி அழுத்திக்கிட்டு இருந்தாலும் கூட அது எல்லாமே விலக போகுது. ஒரு இடமாற்றம் ஒண்ணு பண்ண போறீங்க. அந்த இடமாற்றம் பண்ணினதுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா அந்த வேலை சார்ந்த பிரச்சனைகள் இருந்து வந்த எல்லாமே விலக போகுது. வேலை கண்டிப்பா கிடைக்கும். வேலை இருக்கும். இந்த வருஷம் முழுவதும் மிதுனத்துக்கு வேலை போகாது. ஆனாலும் புதியதாக ஏதாவது வேலை தேடுறீங்கனாலும் தேடலாம். தாராளமாக வேலை வாய்ப்புகள் உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கு? பொண்ணு மாப்பிள்ளை தேடி வரப்போகுது. 7ஆம் அதிபதி உச்சம். கண்டிப்பா இந்த வருஷம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூட போகுது. நீங்க எதிர்பார்த்த வரனோட வரப்போகுது. 7ஆம் அதிபதி உச்சத்துல இருக்காரு. அதே போல தந்தை உறவுகள் சார்ந்தது, பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் இடம். அப்ப அந்த 9ஆம் இடத்துல ராகு இருக்குது. ஏற்கனவே பாருங்க 9ஆம் இடத்துல ராகு இருந்தா தந்தைக்கும் குடும்பத்துக்கும் ஆகாது அப்படிங்கிற அமைப்பு தான். முதல்ல அதான் சொல்லணும். அதே போல 9ஆம் அதிபதி 9 அதாவது ராகுக்கு வீடு கொடுத்தவர் 10ல போய் நிக்கிறார். ராகுக்கு வீடு கொடுத்தவர் 10ல போய் நிற்கும் பொழுது சமாளிச்சுக்கலாம். என்னடா பண்றது அப்படின்னு சமாளிச்சு கொள்ளக்கூடிய அமைப்பும் உண்டு. ஆனா பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தா கொஞ்சம் மூவிங் கம்மியா வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ராகு அந்த இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா பிரச்சனைகள் பெருசு பண்ணிட்டு வரும். ஏன்னா ராகு வைரல் கிரகம்னு பெயர். எதாக இருந்தாலும் பெருசா காட்டிடும் ராகு. அதனால வந்து அதுல கொஞ்சம் கவனமா இருந்து கொள்வது என்பது நல்லது. சனி 10ல இருக்காரு. தொழில் சூப்பர், எந்த குறையும் இல்லை. அடிமை தொழிலும் செய்யலாம். தொழில் செய்யக்கூடிய இடத்துல வேலையாட்கள்னால பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாக போகுது. தொழில் வளரப்போகுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த அடியும் இல்லை. தொழில் வளர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. தொழில் எப்போ போல நடக்க போகுது. அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. லாபம் எல்லாமே நல்லா வரப்போகுது. அதனால எந்த குறைவுகளும் இல்லை. எப்படி உங்களுக்கு வருமானத்து குறைவு இல்லாம பண்ண போறார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. சோ வெளிநாடு வெளியூர் பயணங்கள், ஒரு ஊர் விட்டு ஊர் போறது, குடும்பத்தை விட்டு வெளிநாடு போலான்னு இருக்க அந்த வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சுப விரயங்கள், சுப செலவுகள் எல்லாமே குடும்பத்துல நடக்கிறதுக்குள்ள அதீத வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கறத காட்டுது. மேக்சிமம் பாத்துட்டீங்கன்னா மிதுனத்துக்கு இந்த வருடம் பொற்காலமான வருடம் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம்.
அதே போல விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும், விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னா, விளைச்சல் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா வரும். அதாவது உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல பாத்துட்டீங்கன்னா நல்ல விளைச்சல் விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு எல்லாமே கொஞ்சம் வைரல் ஆகக்கூடிய அமைப்பு எல்லாமே கொஞ்சம் குறைவுதான். ஆனா பணவரவு எப்படி வந்துடும், உங்களுக்கு உண்டான பணவரவு இதெல்லாம் எப்படி வந்துடும். ஆனா பிரபலம் அடைகிறது கொஞ்சம் குறைவா இருக்கும். இருப்பினும் தசாபுத்தி ஒண்ணு இருக்கு, அதுல நல்ல பிரபலமாகக்கூடிய அமைப்பு இருந்தா கண்டிப்பா தசாபுத்தியில நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே போல அடுத்தது பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும், ஆர்ட் சம்பந்தப்பட்டவங்க, கலைத்துறையில இருக்கக்கூடியவங்க, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. வளருவீங்க, அதுல நல்லா வளருவீங்க, வருமானம் உண்டு. மாணவர்கள் எல்லாமே மார்க்ல ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய அமைப்பு, மைண்ட்ல இருக்கக்கூடிய டிப்ரெஷன் எல்லாமே குறைய போகுது. நல்ல மார்க், நல்ல வேலை, படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் மிதனத்துக்கு உண்டு. மிதன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தன் குழந்தைகளுக்காக, தன் குடும்பத்துக்காக உழைத்து கொட்டக்கூடியவர்கள், நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே மிதன ராசியில் அதிகமா இருப்பாங்க பெண்கள். சோ அவர்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் கொஞ்சம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்வது என்பது நல்லது. முழுக்க இஎன்டி பிரச்சனை, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா ஆசனவாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, இது எல்லாமே மிதனத்துக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதனால மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வருடம் 170% யோகத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகவே இருக்கு அப்படிங்கறதுலயும் மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை. ஆன்மீகம், இறை வழிபாடு எல்லாம் குறையே இருக்காது. தெய்வ வழிபாடுகள், நிறைய சுற்றுலா போயிட்டு வர்றது, தெய்வத்தினுடைய துணையோட இந்த இந்த வருஷத்தை டிராவல் பண்றது, இதெல்லாம் நிறைய மிதனத்துக்கு யோக பலன்கள் அதிகமா இருக்கு. ஒரு 20% மட்டும் தசாபுத்தி ரீதியாக கொஞ்சம் ஏதாவது மாறுபடலாம். அல்லது கிரகங்கள் ராகு கேதுக்கள் கொஞ்சம் மாறுற வரைக்கும் கொஞ்சம் இருப்பினும் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு ஏது யோகத்தை கொடுக்கும். முடிந்த அளவுக்கு உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. முடிந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு யாருக்கிட்டையும் வாக்குவாதம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. மிதனம் கொஞ்சம் அமைதியான ராசி தான், இருந்தாலும் பெரிய அளவுக்கு வாக்குவாதம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது என்பது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும். இதெல்லாம் உங்க ஜாதகத்துல தசாபுத்தி ரீதியாகவும், அதே போல பாத்தீங்கன்னா கிரகங்கள் ரீதியாகவும், கிரகங்கள் நம்ம சொன்னது வருடம் வருடம் மாறக்கூடிய கிரகங்களை வச்சுதான் நம்ம சொல்லியிருக்கோம். இதே மாதம் கிரகங்கள் மாறுவாங்க, உங்க ஜாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை தொட்டு வருவாங்க. அப்போ மாசம் மாசம் அதனுடைய பலன்களும் சிறிது மாறுபடும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளி சரணம்.